கொடுத்து இந்த நல்ல நாளுக்காக அடைந்திருக்கிற நினைக்கிறேன். மேலும் தொடர்ச்சியாக ஒரு வசனம் பார்க்கலாம். சுச்சுவேஷன் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் யாராவது படிக்கலாம். மத்தேயு 24:3. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இதில் பார்த்தால் சீஷர்கள் ஒரு 2 கேள்விகள் கேட்பார். உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? ஆனால் இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன சொல்லி 24, 4, 5, 6, 7, 8 நம்ம பார்த்தோன்னா இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஸோ நம்ம ஒரு டைம்லைன் நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரகசிய வருகை இருக்கும். ரகசிய வருகைக்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் உபத்திர காலம், அதுக்கப்புறம் பகிரங்க வருகை, அப்புறம் அருமகதான் யுத்தம், அப்புறம் 1000 வருடம் அரசாட்சி, அப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்து சாத்தான் வந்து கட்டமைக்கப்பட வேண்டும், அதுக்கப்புறம் வந்து நியாயத்திற்கு நாள், அதுக்கப்புறம் நித்தியமாக நம்ம வந்து சொர்க்கம் நரகம். அந்த இதுதான் பைபிளோட டைம் லைன். ஸோ நம்ம கிட்ட இந்த பைபிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் நம்ம கிட்ட இருக்கு. பைபிளில் நம்ம ஆதியாகமம்லேருந்து இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் இந்த உலகம் ஸ்டார்ட் எப்படி ஆச்சு, எண்ட் எப்படி ஆகும் போது சொல்லி எல்லாமே கரெக்டாக ஒரு வரிசையாக கருத்தை வந்து நம்மளுக்கு இந்த வேதாகம் கொடுத்துருக்கிறார். டைம் எப்படின்னா 24:9-14 நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் கூட உபத்திர காலம், 15 to 29 அது 2வது 3.5 வருஷம் உபத்திர காலம், 30-31 அது வந்து கர்த்தருடைய பகிரங்க வருகை, 32-33 இது நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24:32-33. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிரிடும் போது வசந்த காலம் தொழில்மாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமயமாய் வாசலிலே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். கர்த்தர் வந்து என்ன சொல்றது? இந்த அத்தி மரம்னா என்னன்னா எரேமியா 24:5 இருக்குது. அத்தி மரம்னா என்ன? அது ஒரு வாட்டி படிங்க. எரேமியா 24:5. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு, இந்த யூதரை இந்த நல்ல அத்திப்பழங்களை ஒப்பிட்டு, ஸோ இந்த யூதர்னா யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா இந்த இஸ்ரேல் ஒரு தேசம் ஒரு உருவாக்குன்னு சொல்லி. இஸ்ரேல் தேசம் எப்போ உருவாச்சு தெரியுமா யாருக்காவது? 70 AD, யானி இயேசுக்கு பின் 70க்கு அப்புறம் இஸ்ரேல் தேசமே இந்த உலகத்தில் இல்லை. எப்போ தெரியுமா வந்தது? 1948 1948 மே 14ஆம் தேதி தான் இந்த உலகத்தை முடி இஸ்ரேல் தேசமே வந்தது. 2000 வருஷம் இந்த உலகத்தில் இஸ்ரேல் தேசமே இல்லை. ஸோ கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த நல்ல அத்தி மரங்களை ஒப்பிட்டு, இந்த அத்தி மரம் வந்து எப்படி துளிர் விடுதோ, எப்போ வந்து முதல் இலை அதில் வருதோ, முதல் இலைனா முதல் ராஜா எப்போ வருகிறாரோ, ஸோ 1948 முதல் ராஜா முதல் பிரதான் மந்திரி யாருன்னா டேவிட் பென் குரியன். ஸோ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் தேசம் இந்த உலகத்தான் மோடி வரும்போது இதுதான் கடைசி காலம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம இஸ்ரேல் வந்து எப்படி உருவாச்சு, அந்த நாடு வந்து எப்படி உருவாச்சு ஒரு சின்ன ஹிஸ்டரி மாத்திரம் நம்ம பார்க்கலாம். 1917ஆம் ஆண்டு சர் வைஸ்மேன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், யூதர் இருந்தார். இங்கிலாந்து அது அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு. 1914 to 1918 ஒரு 4 வருஷம் வந்து உலக யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இங்கிலாந்து வந்து தோத்து போற நிலைமையில இருந்துச்சு. அப்போ சர் ஐஸ்மேன் வந்து ஒரு குண்டு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு இங்கிலாந்துக்கு. அப்போ அந்த இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு. அப்போ அந்த இங்கிலாந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? அப்போ அந்த வைஸ்மேன் சொல்லியிருக்காரு, நாங்கள் யூதர்கள் எங்களுக்கு தேசம் இல்லாமல் எங்களுக்கு இருக்கு, 2000 வருஷமா நாங்கள் அகதியா நம்ம சுத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு தேசம் தாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போ இங்கிலாந்து தேசம் வந்து அங்க வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தை வந்து 3 பங்காக பிரிஞ்சுட்டாங்க. 2 அரேபியருக்கு இஸ்ரேலுக்கு. அதுதான் நம்ம மிகப்பெரிய கண்ணப்பத்தி. கர்த்தருடைய தேசம் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம கொண்டு போடக்கூடாது. ஸோ 1948 ஒரு இஸ்ரேல் தேசம் வந்து உருவாகுது. இப்படிங்க ஹோசையா 3:4-5. ஹோசியா 3:4-5.
இவர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் இருந்தார்கள். பலி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் சேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். இன்று இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவை நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கடைசி நாட்களில் தாவீதை பார்த்து அவர் கடைசி காலத்துல வருவாங்க சொல்லி பைபிள்ல கிட்டத்தட்ட ஓசியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்பவே இருக்கு கடைசி காலத்துல இஸ்ரேல் ஒரு தேசம் உருவாச்சுன்னா அது கடைசி காலம் தான். ஸோ கடைசி காலம் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 75 இயர்ஸ் ஆயிட்டு. கர்த்தர் வாசல் அருகில் கதவு தட்டிக்கிட்டே இருக்காரு, நான் வரப்போறேன்னு சொல்லி. ஆனா சபை இதுக்கு ஆயத்தமா இருக்கா இல்லையா, அதான் ஒரு முதல் கேள்வி. ஸோ 1948 இஸ்ரேல் தேசம் உருவாகும் எப்போ ஆச்சோ அப்போ ஒரு 7 கண்ட்ரிஸ், ஒரு 7 கண்ட்ரிஸ் இஸ்ரேல் விரோதமாக சண்டை போட்டாங்க. அது ஈஜிப்ட், ஜோர்டன், ஈராக், சீரியா, லெபனான், சவுதி அரேபியா, யேமன். இந்த 7 தேசம் இஸ்ரேல் விரோதமாக சண்டை போட்டாங்க. அது இஸ்ரேல் ஒரு நாள் பிறந்த உருவாய் ஒரு நாள் தான் ஆச்சு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த யுத்தம் 2 வருஷம் நடந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட மகா இறக்கத்தினாலும் இஸ்ரேல் தேசம் ஜெயிச்சாங்க. அந்த யுத்தம் இஸ்ரேல் தேசம் ஜெயிச்சாங்க. அப்புறம் அப்போ தலைநகரம் டெல் அவீவ் சொல்லி இருந்தது. ஆனா இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரே ஒரு தலைநகரம் தான், அது கர்த்தர் சொல்லியிருக்காரு, எருசலேம் மட்டும்தான். அந்த எருசலேமுக்கு ஒரு யுத்தம் நடந்தது 1967 6 நாள் யுத்தம் நடந்தது. அது எகிப்து, யோர்தான், சீரியா இதுக்கு நடுவில் நடந்தது. செகரியா 14:10-11 என்ன எழுதிருக்குன்னா, எருசலேம் தன் ஸ்தானத்துக்கு வரும் சொல்லி எழுதிருக்கு. கடைசி காலத்துல எருசலேம் தன் ஸ்தானத்துக்கு வரும். கரெக்டா 1967 ஒரு 6 நாள் யுத்தத்துல இஸ்ரேல் அந்த எருசலேம் தன் பக்கம் செஞ்சுட்டாங்க. ஆனால் தலைநகரம் அது அறிவிக்கப்படல. தலைநகரம் எப்போ அறிவிக்கப்பட்டது யாருக்கும் தெரியுமா? இஸ்ரேல் தேசத்துக்கு தலைநகரம் எருசலேம் எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா, அமெரிக்காவில் எப்பவுமே எலெக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு பிரசிடென்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன்னா இஸ்ரேலுக்கு தலைநகரம் எருசலேம் அறிவிச்சிருவேன் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் யாரும் பண்ணதில்லை. அதே மாதிரி 2018 டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்தாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் எதிராக ஹிலாரி கிளின்டன் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிப்பாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஆல்ரெடி கொஞ்சம் கெட்ட பேர் அவருக்கு இருக்கு டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கர்த்தர் யார் மூலமா எல்லாமே செய்யறாரு நல்லா கவனிங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர் அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் சப்போஸ் அதிபர் ஆயிட்டேன்னா எருசலேம் அறிவிச்சிருக்கேன், இஸ்ரேல் தேசத்துக்கு கேபிட்டல் எருசலேம் அறிவிச்சாரு. அதே மாதிரி அவர் ஆனாரு. ரிப்போர்ட்டர் போய் கேட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட, நீங்க சொன்னீங்களே, நீங்க அறிவிச்சிட்டீங்களா எருசலேம்? அவர் சொன்னாரு, நான் சொன்ன வரையும் செஞ்சிருவேன் அப்படி சொல்லி அவர் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்ச உடனே கிட்டத்தட்ட யுஎன்ல 119 நாடு அகேன்ஸ்டா இருந்தாங்க. அதை எப்படி நீ அறிவிக்க முடியும்? நீ யார் அறிவிக்கிறதுக்கு? ஆனா இந்த உலகத்துல ஒரு 5 நாடுக்கு மட்டும் வீட்டோ பவர் இருக்கு. அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, இங்கிலாந்து, இன்னொரு நாடு. இந்த 5 நாடு எது சொல்லிச்சோ அதுதான் ஃபைனல். அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வீட்டோ பவர் யூஸ் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ 1948 இஸ்ரேல் தேசம் உருவாகுது. 2018 எருசலேம் தலைநகரமா ஆகுது. கிட்டத்தட்ட 70 வருஷம். 70 வருஷத்துக்கு அப்புறம் தலைநகரமா ஆகுது. அப்புறம் 1917 ஒரு இஸ்ரேல் தேசம் உருவாச்சு. ஆனா மக்கள் வரல. மக்கள் எங்க தெரியுமா இருந்தாங்க? ஜெர்மனியில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, இட்டாலியில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, கேரளாவில் ஜூயிஷ் கம்யூனிட்டி இருக்கு, மும்பையிலும் ஜூயிஷ் கம்யூனிட்டி. கர்த்தர் என்ன சொன்னாரு? கடைசி காலம் இஸ்ரேல் புத்திரர் வரணும். ஆனா யாருமே வரல. அவங்க ஸ்தானத்துல சந்தோஷமா இருந்தாங்க. அதுல கர்த்தர் ஹிட்லரை எழுப்பினார். ஹிட்லர் யூதரை எப்படி அடிச்சா சொல்லி எல்லாத்துக்குமே சின்ன குழந்தை பண்ணுவாங்க. கால் பிடிச்சி செவுத்துல அடிச்சார். எல்லா குழந்தைங்க இறந்துட்டாங்க. அப்புறம் தான் அவங்க யூதர்கள் பயந்து ஜெர்மனியில நிறைய யூதர்கள், ஜெர்மனியில ஹிட்லரை எழுப்பினாரு, இட்டாலியில பெனிட்டோ முசோலினி எழுப்பினாரு, அப்புறம் ரஷ்யாவில் ஸ்டாலின் அனுப்பினார். எல்லாருமே ஓடி கடைசியில் 1948 கிட்டத்தட்ட ஜெர்மனியில் ஒரு ட்ரெயினில் 50 பேர் தான் இருக்க முடியும். 150 பேரை கோதுமை இறக்குற மாதிரி இறங்கி 150 பேர் அந்த ட்ரெயினில் போய் ஜெர்மனி டு இஸ்ரேல் அந்த ட்ரெயினில் வந்தாங்க. அப்படி அடிச்சு கொண்டாங்க. கடைசியில்
1948 வந்துச்சு. ஆனாலும் சில யூதர்கள் இன்னும் வரல. கடைசி பேட்ச் எதுக்கு வந்தாங்க? கடைசியில் 2022 ரஷ்யா யுக்ரைனுக்கு சண்டை நடந்தது. அப்போ வந்து இந்தியாவில் அறிவிச்சா யுக்ரைன்ல இருக்கிறாண்டா, ரஷ்யா வந்து யுக்ரைன் அடித்து ஒதுங்க வாங்க. அப்போ கடைசி பேட்ச், அதுதான் கடைசி பேட்ச். யுக்ரைன்லேருந்து இஸ்ரேல் வந்து மக்கள் போனாங்க. அதுக்கப்புறம் தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. சில பேர் சொல்லுவாங்க இது எப்படி கடைசி நாள்? எதுக்குன்னா நம்ம மத்திய 24 படிக்கிறோம், கடைசி நாளில் யுத்தங்களை செய்திகள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது கூட எவ்வளோ யுத்தங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து அராபியர்கள் எல்லாம் சண்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய சண்டைகள்லாம் ஒரு 30,000 பெரிய சண்டைகள் நடந்திருக்கு. சின்ன சின்ன சண்டைகள் ஒரு 10 லட்சம் சண்டைகள் நடந்திருக்கு. ஆனால் பைபிளும் தெளிவாக சொல்லுது, இஸ்ரேல் புத்திரர் திரும்பி தன் ஸ்தானத்துக்கு தன் தேசத்துக்கு வர்றதுக்கு அப்புறம் எந்த யுத்தம் நடக்க போதோ, இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம வந்து இஸ்ரேல் பேர் நிறைய கேட்குறோம். அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் வந்து ஆரம்பிச்சிருச்சு சண்டை. இதுக்கு அந்த சண்டை எதுக்காகனா அல் அக்ஸா ஃப்ளட். எதுக்குன்னா இப்போ 3வது டெம்பிள், 3வது ஆலயம் வந்து கட்டப்படணும். ஃபர்ஸ்ட் ஆலயம் யார் கட்டினா? சாலமன். செகண்ட் ஆலயம் செருபாபேல் கட்டினாரு. 3வது ஆலயம் கட்டப்படணும். 3வது ஆலயம் கட்டப்படணும். ஆனால் அந்த 3வது ஆலயம் ஜெருசலேம் இருக்கு. ஆனால் அங்கே ஒரு மசூதி இருக்கு. இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துல 500க்கு மேற்பட்ட மசூதி வந்து உடைச்சிட்டாங்க. அதில் அரேபிய நாடுகள் ரொம்ப கோபமாக இருக்காங்க, ரொம்ப உக்கிரமாக இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்ல இப்போ இஸ்ரேல்ல இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இஸ்ரேல் வந்து லெபனனோட சண்டை போடுது, காசாவோட சண்டை போடுது, சீரியாவோட சண்டை போடுது. கடைசியா இப்போ ஈரானும் உள்ள வந்துருக்கு. கடைசியில இப்போ ரஷ்யாவும் உள்ள வந்து சொல்லி பைபிள்ல வந்து ஸோ இப்போ வந்து நம்ம இதுதான் கடைசி காலம். நமக்கு எப்படி நமக்கு தெரியும்? தானியேல் 12:4 யாராவது படிங்க. தானியேல் 12:4. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். கடைசி காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அதுக்கு முன்னாடி ஒரு 4 முத்திரை பற்றி சொல்லியிருப்பாரு. கடைசி காலம்ல தான் அந்த முத்திரை உடைக்கப்படணும். அந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும் தெரியுமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 6:1. வெளிப்படுத்தும் விசேஷம் 6. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைத்து கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகள் ஒன்று உடைக்க கண்டேன். எப்போ உடைச்சாரு? 70 AD அப்புறம் பத்மூர் தீவுல இயேசு கிறிஸ்துவானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் விசேஷம் அப்போ தான் கொடுக்குறாரு. பத்மூர் தீவுல தான் கொடுக்குறாரு. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முத்திரை வந்து உடைக்கப்படுது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 வசனம் படிச்சிருக்கோம். கடைசி காலத்தில் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அன்னைக்கு ஊற்றுனார். ஸோ 2000 இயர்ஸ் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடைசி காலம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்ன தெரியுமா கொஸ்டின்? கடைசி காலம் எப்போ முடிவுக்கு வரும்? இதுதான் கொஸ்டின். கர்த்தர் வந்து எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இப்போ கர்த்தர் வந்து முதிரையை வந்து உடைக்க ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் முதிரை எப்போ தெரியுமா உடைஞ்சிச்சு? படிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 6:2. நான் பார்க்கும்போது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதில் மேல் ஏறிந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. எப்போ தெரியுமா நடந்தது? 1950 ஒரு இயக்கம் உருவாச்சு. அதுதான் யூரோப்பியன் யூனியன். எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து வேர்ல்டு வார் ஒரு 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 மகா யுத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் பவர் உருவாகும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இங்கிலாந்து தான் சூப்பர் பவர். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து அமெரிக்கா தான் சூப்பர் பவர். இருக்குன்னா ஜப்பானில் போய் ஹிரோஷிமா நாகாசாகியில் போய் ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க. அமெரிக்கா தான் சூப்பர் பவர். இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் நடக்கும். தேர்ட் வேர்ல்டு வார் நடந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பர் பவர் உருவாகும். அதுதான் யூரோப்பியன் யூனியன். யூரோப்பா சொல்லுவோம். யூரோப்பியன் யூனியன் என்னன்னா ஒரு 10 நாட்டு கூட்டமைப்பு. அது 1950 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2012 ஸோ அந்தி கிறிஸ்து அங்கேருந்து தான் வரும். யூரோப்பாவில் இருந்தால் அந்தி கிறிஸ்து வருமா? வசனம் அதை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம் என்ன தெரியுமா? நோபல் பிரைஸ். ஒரு நோபல் பரிசு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் தான் நோபல் பரிசு கொடுக்கப்படும்.
ஒரு கண்ட்ரிக்கு இல்லை, அது கண்ட்ரி கூட இல்லை, ஒரு 10 நாடு கூட்டமைப்பு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 28 24 கூட்டமைப்பு இருக்கு. இப்போ ரஷ்யா யுக்ரைனுக்கு சண்டை இருக்கு தெரியுமா? இப்போ என்ன சொன்னாங்கன்னா நேட்டோ நாடோட சேரணும். நேட்டோ நாடு யாருன்னா யூரோப்பியன் யூனியன் தான். கிட்டத்தட்ட 27 28 நாடு கூட்டமைப்பு யூரோப்பியன் யூனியன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜெர்மனிக்கு போகணும்னா ஒரு விசா தேவைப்படும். ஜெர்மனி டு பிரான்ஸ் போகணும்னா விசா தேவைப்படாது. பிரான்ஸ் டு யூகே போகணும்னா விசா தேவைப்படாது. வேற வேற கண்ட்ரி தான். அது 28 நாடு ஒரே டாலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. டாலரில் ஒரே யூரோ, ஒரே கரன்சி. அந்த கரன்சி பேர் தான் யூரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலர் வந்து கீழே ஒரு ஷேர் மார்க்கெட் வந்து கீழே வரும். இதுக்குள்ளே இப்போ நெக்ஸ்ட் சூப்பர் பவர் உருவாகிட்டு நினச்சி பாருங்க. ஒரு 28 நாடு ராணுவம் எப்படி இருக்கும்? இப்போ யூரோப்பியன் யூனியனோட யாருக்கு முதல்ல எதுக்குன்னா ஜெர்மனி, இட்டாலி, இங்கிலாந்து இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் அவங்க சண்டை போட்டாங்க, செகண்ட் வேர்ல்டு வார்லையும் சண்டை போட்டாங்க. அவ்வளோ பெரிய நாடு அது சொல்ல போனாங்க. அவங்களுக்கு அந்த மிலிட்ரி பவர் அவங்க நிறைய பேர் இருக்கு. ஒரு நாட்டில் சண்டை போட்டாங்க ஜெயிப்பாங்க. ஸோ 2012 ஃபர்ஸ்ட் முதிரை வந்து உடைக்கப்பட்டது. அதுக்கு இன்னொரு நான் சொல்றேன், வெளிப்படுத்தும் விசேஷம் 13:1. பின்பு நான் கற்களை மனதின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எலும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. 7 தலைகள் 10 கொம்பு. இதுக்குள்ள மீனிங் என்ன தெரியுமா? 7 தலைகள் 10 கொம்பு. இது மீனிங் வந்து கர்த்தர் வந்து அங்கேயே எழுதியிருக்காரு. 17:9 படிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். 7 தலைகள் என்ன? 7 மலைகள். 7 மலைகள் எங்க தெரியுமா இருக்கு? ரோம்ல இருக்கு. மலைகள் பேர் நான் சொல்றேன். அவென்டைன், சியலைன், கேபிடோலைன், எஸ்குலைன், பலண்டைன், டூரினல், டிமினல். இதுதான் ஒரு 7 மலை. ஸோ 7 மலைக்கு நடுவில் என்ன ஒரு 5 கிறிஸ்து வரும். நெக்ஸ்ட் பண்ணுங்க. அவர்கள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. 12:13. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 கொம்புகள் யாரு? 10 ராஜாக்கள். 10 ராஜாக்கள்னா 10 ராஜ்யம். அது எங்கேன்னு வருது? அந்த 10 நாடு கூட்டமைப்பு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது 10 நாடு வந்து பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், இட்டாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், யூகே. ஸோ இப்போ நீங்கள் லக்சம்பர்க் சொல்லி ஒரு யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் இருக்கு. அங்கே நீங்கள் போனால் கரெக்டாக வெளிப்படுத்தல் விசேஷம் 13:1 நிறைவேறுது. எப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய மிருகம் இருக்கு. அந்த மிருகத்துக்கு மேலே ஒரு ஸ்திரீ வந்து உட்காந்துருக்கு. நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு தெரியும். என்கிட்ட மொபைலில் ஃபோட்டோஸ் இருக்கு, அப்புறம் காமிக்கிறேன். லக்சம்பர்க்ல அது இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆன்டி கிரைஸ்ட் ரெடியாக இருக்கான். ஆனால் இப்போ கூட ஆன்டி கிரைஸ்ட் அன்னிஸ்ட் வர ரெடியாக இருக்கு. எது தெரியுமா தடுக்கிறது? சபை தான் தடுக்கும். சபை மேலே போனால் அன்டி கிறிஸ்து வந்துடுவான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? 2000 வருஷமாக கர்த்தர் சொல்லிட்டே இருக்கார், ஆயத்தப்படும். சரி, ஃபர்ஸ்ட் முதிரை 2012 உடைக்கப்பட்டாங்க. என்னன்னா அவங்க சரி அந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அந்த நீங்க 6:2 நீங்க நல்லா வாசிச்சா சமாதானம் பண்றவனா வருவான் அப்படி சொல்லி அந்த கிறிஸ்து சமாதானம் பண்ற மாதிரி தான் வருவான். ஸோ நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ். நீங்க வீட்டில் போய் கூகுளில் ரிசர்ச் பண்ணி பாருங்க. பீஸ்க்காக இந்த உலகத்தின் சமாதானம் அந்த யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுதுன்னா சமாதானம் உண்டாக்கலாம். அதுக்காக கொடுத்தாங்க. ஆனால் சமாதானம் உண்டாக்க வரல. ஓகே, செகண்ட் சீல் எட்டு பேர் உடைக்கப்பட 2வது முதிரை படிங்க. 3 நாள். வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3 நாள். அவன் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி நின்றவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்யும்படி. அந்த பட்டயம் வந்து ஆவியானவர் பட்டயம். பட்டயம் ஒருவர் 3 நாள் கிட்ட இருந்தா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கர்த்தர் கிட்ட பட்டயம் இருந்ததுக்குள்ள மீனிங் என்ன தெரியுமா? வசனம். அதே மாதிரி மனுஷன் கிட்ட பட்டயம் இருந்தா யுத்தம். அதே மாதிரி ஆவியானவர் கிட்ட பட்டயம் இருந்தா அது கொள்ளை நோய். எகிப்துல நீங்க பற்றி பாருங்க. எகிப்து தேசத்துல ஆவியானவர் கிட்ட வந்து பட்டயம் வச்சு கொள்ளை நோய் வந்தது 2019. அதெல்லாம் கொரோனா வரும் சொல்லி ஃபர்ஸ்டே வந்து நம்ம பைபிள் எல்லாமே எழுதிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அங்கே எங்கே கிறிஸ் கிராஸ் பண்ணி படிக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பைபிள் படிக்கிறது. செகண்ட் சீல் கொரோனா. இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு பாட்டை நம்ம படிப்போம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். 1000 10,000 பேர் என் பக்கம் இருந்தாலும் நான்
பயப்பட மாட்டேன். ஆனால் நம்ம எவ்வளோ பேர் நம்ம பயந்தோம். ஒரு சின்ன ஒரு கொரோனா பார்த்து நம்ம எவ்வளோ பேர் பயந்தோம். அதுக்கு முன்னாடி சபையில் வந்து சப்போஸ் எய்ட்ஸ்குள்ள ஏதோ ஒரு டிசீஸ் வருது, இல்லைன்னா குழந்தை பிறக்கல, கர்த்தர் வந்து சுகம் அளிச்சிருக்காரா இல்லையா? ஆனால் சாத்தான் ஒரு சின்ன நோய் எப்படி இருந்தது, சைனா உமாண்டது வந்து காற்றுல பரவ நோய் பார்த்து சபையே வந்து நம்ம முடியும். ஆக்சுவலி வந்து நம்ம கொரோனா டைமில் பெரிய ஆட்டம் அறவழியை நம்ம செஞ்சுருக்கலாம். சப்போஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தா கிறிஸ்துவங்களுக்கு வரவே இல்லைப்பா கொரோனா இருக்கு, எல்லாம் நமக்கு உலகம் எல்லாமே நமக்கு. பட் நம்ம அதில் தோற்றுக்கணும். பட் கொல்லப்படாதீங்க, இன்னொரு நம்மளுக்கு சான்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இதுதான் ரெண்டாவது முதிரை தான் கொரோனா அடிப்படை. ஸோ இதுதான் கொரோனா என்ன சொல்லுவோம், 3 feet டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். 3 feet டிஸ்டன்ஸ் மனுஷங்க அடிப்படை, அதுதான் செகண்ட் சி. இப்போ ரெண்டாவது முதிரை கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ மூணாவது முதிரை நடந்துட்டு இருக்கு. படிங்க வெளிப்பட்ட விசேஷம் 6:5-6 மூணாவது முதிரை. அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோதுமை வார்கோதுமை வீட் அண்ட் பார்லி நம்ம சொல்லுவோம். கோதுமை கருப்பாடி பயிர். யுக்ரைன் வந்து பிரெட் பாஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு நம்ம சொல்லுவோம். ரஷ்யா வந்து பார்லி ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1. கரெக்டாக 2 பேருக்கும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்குது. ஃபீட் ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. இந்தியாவும் இது சொல்லிடுச்சு, நாங்கள் கோதுமை வந்து வெளிநாடு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். இதுக்கு எங்ககிட்டே ஜனத்தொகை அவ்வளோ இருக்குது, நாங்கள் விட்டு கொடுப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரௌன் பிரெட் வீட் பிரெட் வந்து 28-30 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வெளியே கடலை போய் பாருங்க 50 ரூபாய் இருக்கும், 48 ரூபாய் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன ப்ராப்ளம்னா சபையில் வந்து எதுவும் தெரியல, மக்களுக்கு இன்னும் தெரியல. கர்த்தரை வந்து இந்த வேதாகமம் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. நம்ம வீட்டில் 40 வருஷமா சும்மா அப்படியே இருக்கு, நம்ம எடுத்து படிக்கிறது இல்லை. கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டார்ட் டு எண்ட் கர்த்தர் வந்து பைபிள் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ என்ன தெரியுமா நடக்குது, பஞ்சத்தின் உச்சம் வந்து அடுத்த வருஷம் போகும் பாருங்க. இன்னும் பஞ்சம் போக 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 நிலம் வந்து மோசமாக தான் போகும், நல்லாவே போகாது. வசன பஞ்சமும் ஏற்படும், சாப்பாடு பஞ்சமும் ஏற்படும், வசன பஞ்சமும் ஏற்படும். அங்கே என்ன ஆனால் எண்ணெயும் திராட்சரசையும் எப்பவுமே கட்டிப்போ. தமிழ்நாடு பொருளாதாரம் என்ன இருக்கு, ஆல்கஹால், திராட்சரசம், ஆல்கஹால் நம்பர் 1ல இருக்கு. சொல்ல போனால் உலகத்தில் பொருளாதாரம் கச்சா எண்ணெயில் தான் இருக்குது. அதுதான் க்ரூட் ஆயில் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆயிலும் கம்மியாகாது, வைன் கிரேப்ஸ் அதுவும் கம்மியாகாது. ஆனால் இது டச் பண்ணப்படும் கோதுமை வார்கோதுமை. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கரெக்டாக 7 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு முறை உடைக்கப்படுது. 2012 ஒன்று, 2019 ஒன்று, 2025 26 பாருங்க பஞ்சம் உச்சத்துக்கு போகும். கரெக்டாக இப்போ நம்ம இதில் இப்போ 4வது முதிரை நம்ம பார்ப்போம். 4வது முதிரை, அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மஞ்சள் நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதில் மேல் ஏறியவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பகுதியிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ள கார்பன் 25% நெக்ஸ்ட் நடக்கும் போது பஞ்சத்துக்கு ஒட்டி என்ன தெரியுமா நடக்கும் போது, யுத்தம் நடக்கும் போது தான் 3rd வேர்ல்டு வார். கொள்ளை நோய் வரும், இன்னும் வரும். கொள்ளை நோய் 20%, கொரோனா விட 20% அதிகமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, ஒரு யுத்தம் வரப்போகுது. அங்கே தான் அந்த 4வது முதிரையில் என்ன இருக்கு, 4 விஷயம் இருக்கு. சாவினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் கொள்ளை நோய், இந்த 4 வரிசையாக வரும் பாருங்க. அதுதான் அதுக்கு நியூக்ளியர் வார். நியூக்ளியர் ஒரு பாம்பு போட்டால் தான் ஒரு சிட்டியாக இருந்துச்சு. இப்போ யுஎன் வந்து கேட்டிருக்காங்க, யுனைடெட் நேஷன்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா நாட்டுக்கிட்ட, உங்ககிட்ட எவ்வளோ பாம்பு கேட்டுக்கிட்ட சொல்லுங்க சொல்லி. எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு 16,000 பாம்பு எல்லாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லி. ஆனால் யாரும் மட்டும் உண்மையை சொல்லுங்க, எல்லா நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் பாம்பு வந்து எல்லாருக்கிட்ட இருக்கு, யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கு ஒரு பாம்பு போட்டு அவ்வளோதான். அந்த ஒரு 10,000 பாம்பு போட்டாலே பூமி ஃபுல்லாக நாசம் பண்ணும். அந்த மாதிரி பாம்பு வந்து ரெடியாக அவங்ககிட்ட இருக்கு. ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, ஒரு வருஷம் ஆகிட்டு இஸ்ரேல் கூட வார் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். எசேக்கியேல் 38:1, 2, 3 என்ன தெரியுமா இருந்திருக்கு,
ரஷ்யா வந்து வார்ல என்டர் ஆகும். இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யா வந்து ஒரு தமிழ் பைபிள் வந்து ரஷ்யா சொல்லி பேர் இல்லை, இங்கிலீஷ் பைபிள் இருக்கு ரோஷ் சொல்லி ரஸ் அப்படி சொல்லி இருக்கு. தமிழில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கடைசி காலத்தில் சாத்தான் என்ன தெரியுமா பண்ணலாம், யாருக்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்கா அப்போஸ்தலர் 8:37 இருக்கா இல்லையா மட்டும் பாருங்க. இங்கிலீஷ் பைபிள் NIV அப்புறம் ESV வெர்ஷனில் அப்போஸ்தலர் 8:37 இருக்காது. தமிழில் வாசிங்க அப்போஸ்தலர் 8:37. அடுத்து பிலிப்பு, நீ முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்றாரு. அந்த வசனம் வந்து சாத்தான் எடுத்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 300 வசனம் வந்து சாத்தான் வந்து பைபிள் எடுத்துட்டான். இது எவ்வளவு இருக்கு தெரியும்? தெரியாது. ஒரு வசனமா சாத்தான் எடுத்துக்கிட்டே இருக்கான். இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க அப்போஸ்தலர் 8:37 இருக்காது. அதே மாதிரி நிறைய வசனம் வந்து இல்லை பைபிள்ல, ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஆயத்தப்படணுமா வேண்டாமா? இதுதான் கடைசி காலம், ஆயத்தப்படணும். ஸோ இந்த ரகசிய வருகையில ஒரு கூட்டம் வந்து மேலே இருக்கு. அதை எப்படி தெரியுமா தெரியும்? நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டம் மேலே போகுது. வெளிப்படுத்த விசேஷம் 7:9 படிங்க. ஒரு கூட்டம் வந்து மேலே இருக்கு. ரகசிய வருகையில ஒரு கூட்டம் இங்கேருந்து மேலே போகும். அது மேலே அவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இந்த சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன். ஸோ இந்த ரகசிய வருகையில கூட்டம் வந்து மேலே போகுது. இப்போ நாம ஏதாவது மேலே போடுறதுன்னா சபை இருக்குமா? 7 வருஷம் இருக்கும். யார் யார் ஆயத்தமாக இல்லையோ இங்கே தான் இருப்பாங்க. யார் யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்க மேலே போயிடுவாங்க. 7 வருஷம் கடும் போட்டுருக்காங்க. இந்த உலகத்தை இருக்க முடியாது. அந்த கிறிஸ்து அப்பதான் உள்ள வருவான். யார் யார் கிறிஸ்துவனா இருக்காங்களோ சுற்றி போயிட்டே இருப்பான். இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவான். இந்த 7 வருஷம் உபத்திர காலத்தில் நம்ம இருக்க முடியாது. அதான் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்திய 24:8 சொல்றாரு, இதுதான் வேதனைகளுக்கு ஆரம்பம். 9க்கு அப்புறம் அந்த ட்ரிபுலேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளெல்லாம் ஆயத்தப்படுத்தார். நீங்கள் அந்த உபத்திர காலத்தில் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் வந்து சபையை வந்து எச்சரிக்கிறார். இந்த உபத்திர காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ரகசிய வருகையில பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி. இப்போ பைபிள் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. வெளிப்படுத்த விசேஷம் 13:15-18 படிங்க. வெளிப்படுத்தல் 13:15-18. மேலும் அமிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் மிருகம் வந்து அந்தி கிறிஸ்துவ மிருகம் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளினாலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அது மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதில் ஞானம் விளக்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. எல்லாருக்கிட்ட அந்த 666 எப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் என்ன தெரியுமா? 12 டிஜிட் பிளஸ் இப்போ வந்து வர்ச்சுவல் ஐடி கொடுக்குறது. வர்ச்சுவல் ஐடி வந்து 16 டிஜிட். கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறது பைனரி 0 and 1 கரெக்டாக 18 ஆயிடுச்சு. டெபிட் கார்டு 16 டிஜிட், கிரெடிட் கார்டு 16 டிஜிட். இப்போ சப்போஸ் கொல்லும் எல்லாம் இருக்கவும் முடியாது. சிப் வந்து கொடுத்துருவான். கொரோனா டைம் நல்லா கவனிங்க. நீங்கள் மாலுக்கு போனீங்க, சர்ச்சுக்கு வந்தீங்க, என்ன காமிச்சிருந்தாங்க? ரைட் ஹேண்ட் காமிச்சிருந்தாங்க. வலதுக்கு எங்கே பைபிள் இருக்குது நெத்தி. ஸோ நம்மளுக்கு அந்த ரைட் ஹேண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு வசனம் ஞாபகம் வரல? இது ஒரு கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்குறேன். நம்ம என்ன காமிச்சோம்? ரைட் ஹேண்ட் காமிச்சோம். ஃபோர்ஹெட் தான் நம்ம காமிச்சோம். ஃபீவருக்கு கையில் செக் பண்ணுறது எதுக்கு என்னன்னா சாத்தான வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஈஸியாக ரைட் ஹேண்ட் காமிச்சிங்க. இப்போ நீங்கள் வெளியே வந்து எங்கேயாவது போகணும்னா அந்த கடைசி 7 இயர்ஸ்ல இருக்கும் ஒரு சிப் கொடுத்துருவாங்க கையில். இப்போ எங்கேயும் நீங்கள் போனோன்னா என்ன காமிக்கிறீங்க? ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ், இது எல்லாமே ஒழுங்காக கொண்டு வந்துடுவான். அதான் ஒரு சின்ன சிப்
சின்ன சின்ன கையிலையோ இல்லை இங்கேயோ போடுவான். இங்கேயோ மார்க்கெட் போகணுமா, மை மால் இல்லைன்னா பிக் பஜார் இல்லைன்னா ரிலையன்ஸ் மால் எங்கேயோ போகணுமா, பிக்கிங் மார்க் ஸ்கேன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் அந்த சிப்பில் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்குது 666 அவருடைய நம்பர் இருக்குது. பட் அது இன்னும் செயல்பாடு இன்னும் வரல. ஆனால் வரும். நம்ம எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறது. சாத்தான் எல்லாமே அவங்க கையிலேயே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சபை இன்னும் ஆயத்தப்படல. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கர்த்தர் வந்து எப்போ வேணாலும் கர்த்தர் வரலாம். வர டைம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பைபிள் நல்லா வாசிச்சிங்கன்னா கர்த்தர் வந்து கரெக்டாக ஒரு தேதியோட சொல்லியிருப்பார். எப்படின்னா நோவா 5ஆம் வருஷம் 2வது மாதம் 2வது நாள் கரெக்டாக கர்த்தர் வந்து ஒரு இயர் மந்த் டேட்டோட சொல்லுவார். ஆனால் வருகை தெரியுமா சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் வந்து ஒரு 29 ஆகஸ்ட் கர்த்தர் வந்துவார். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? சப்போஸ் உங்கள் பேங்க்ல ஒரு 10 லட்சம் இருக்கு வச்சுக்கோங்களா, உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு பேங்க் பேலன்ஸ் 0 பண்ணுவீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வருகை தானே. இப்போ ஏன் பேங்க் பேலன்ஸ் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, சுற்றிட்டு வந்துடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, விபச்சாரம் செய்வாங்க. சில பேர் பாவம் செஞ்சு கடைசி நாளும் மறந்துடுவாங்க. ஐயா கிட்ட வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால கர்த்தர் வந்து அந்த டேட் வந்து கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லலை. எதுக்கு? எப்பவுமே ஆயத்தப்படணும்னு சொல்லி. நீங்கள் இது படிங்க, மத்திய 24, 37, 38, 39. நோவா காலத்துல எப்படி நடக்குமோ அப்படியே மனுஷகுமாரன் ஒரு காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்திற்கும் முன்னான காலத்திலே நோவான் பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? பைபிள் இருக்கு. நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சு? பெண் கொண்டு பெண் எடுக்கும் மேரேஜ். இப்போ நம்ம எது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் அவன் பெரிய காலேஜ் அப்புறம் அவன். ஸோ சாத்தான் எப்படி பண்ணிட்டான்னா அது பின்னாடியே ஓடிட்டே இருக்கு. காசு சொல்லி அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? நோவா காலத்துல நோவா வந்து 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார். 100 வருஷம் வந்து நோவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒருத்தனும் கேட்கல, எல்லாருமே இருந்தாங்க. அதே மாதிரி கர்த்தர் வந்து 2000 வருஷமா கர்த்தர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இன்னும் சபை ஆயத்தப்படல. அதனால கர்த்தர் கடைசி காலத்துல சொல்றாரு, ஆயத்தப்படுங்க, நான் எப்ப வேணாலும் வருவேன் சொல்லி ஒரு முத்திரையை அவங்க உழைச்சிட்டே இருக்கு. டோட்டல் ஒரு 7 முத்திரை. ஆனா எந்த முத்திரையில கர்த்தர் வருவார் நம்மளுக்கு சுத்தமா தெரியல, கரெக்டா தெரியல. ஆனால் இப்ப கர்த்தர் வரலாம். அதனால நம்ம எப்பவுமே நம்ம ராத்திரி தூங்க போறப்போ ஒண்ணுதான் நம்ம கர்த்தா இந்த ராத்திரியில ஒரு வருகை. சப்போஸ் காலையில எழுந்திரிச்சு விடுறேன், இந்த பகல்ல இந்த வருகை ஆனால் என்ன வேணும் சொல்லி இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படி நான் நினச்சிட்டே இருக்கணும். சாத்தான் என்ன தெரியும் பண்ணிட்டான்? இந்த உலகத்துல ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் இந்த லேண்டுக்காக நம்ம அலைகிறோம், பார்க்குறோம். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ மேலே பாரு, உனக்கு மேலே வந்து பரலோகமே வச்சிருக்கேன். இந்த சின்ன லேண்டுக்காக நீ சண்டை போட்டுட்டு இருக்க. சொல்ல போன இந்த லேண்டுக்காக நீ பிரயாசப்பட்டு இருக்க. ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும் சொல்லி அதுல நீ வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காது. அது தேவை. பரலோகம் பார்த்துக்கணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அது பரலோகம் பார்த்துக்கணும். நம்ம அது பார்த்து இது சொல்லி நம்ம அது பார்த்து கவலைப்பட வேண்டிய நம்ம தேவையில்லை. கடைசி காலத்தில் கர்த்தர் என் மூலமா ஆவியானவர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறாரு. கடைசி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ ஆயிடுச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னே ஆயிடுச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் தான், எப்போ இது முடிவுக்கு வரும்னு சொல்லி. அதுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணிக்கிட்டே நம்ம இருப்போம். அந்த செய்தி நான் சொல்லி ஆமென். ஹல்லேலூயா.